ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் மாபெரும் ஆட்சேர்ப்பு நிலையம், அதாவது பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்து வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அந்த வேக்கண்ட்டை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். என்ன வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேடரில் வந்துட்டு வேலைக்கு எடுக்க போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். www.drb.pblr.net அப்படிங்கிற இணையதளம் மூலமா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் வேகன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஆர் ப்ரெஸ் நியூஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பெரம்பலூர் மாவட்டத்தோடது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு அசிஸ்டண்ட், அதாவது உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் அவங்கள வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்திய குடியுரிமை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.drb.pblr.net அப்படிங்கிற இணையதளம்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 29/8/2025 பிற்பகல் 5:45 வரை அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 டைப்பாக இதை வந்துட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் அப்படிங்கிறதுல இருந்து அசிஸ்டண்ட் கேட்டகரியை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த டிஸ்ட்ரிக்டோட கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அசிஸ்டண்டோட பே ஸ்கேல் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோனா 23,640 97,395 வரை வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே. இதோட அலோவன்ஸ்லாம் சேர்க்கும் போது ஹையாகவே வரும். ஸ்டார்டிங்கே 30க்கு மேலே தான் இருக்கும். மொத்தமாக 8 வேக்கண்ட் வந்து இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த வேக்கண்ட்டோட வந்துட்டு சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத அதை நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிக்கை 2. 2வதுல பார்த்தீங்கன்னா, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தவிரன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு, அதாவது பிரைமரி அப்படி இல்லைன்னா வந்துட்டு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறதுல இருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் இருக்கிற வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து டோட்டலாக 31 வேக்கண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு 17, 12, 2 அப்படிங்கிற கேட்டகரியில் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சேலரியும் கொடுத்துருக்காங்க. இது பேசிக் பே தான். இதோட அலோவன்ஸ்லாம் சேர்த்து அதிகமாகவே வரும். இதில் பார்த்தீங்கன்னா, காலிப்படையினங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா, இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா, டோட்டலாக 29/8/2025 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. எழுத்துத் தேர்வு என்னைக்கு நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, October 11, 2025 முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1/7/2025 அந்த இதில் வந்துட்டு இதை பார்க்கும்போது 1/7/2007 அன்றோ அதுக்கு முன்னாடியே வந்து பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 1/7/2007க்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓசிக்கு வந்து ஓசி கேட்டடுக்கு 32 வயசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஓசியில் வந்துட்டு முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் 50 வயசுன்னு, ஓசியில் டிஃபரெண்டபிள் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு 42 வயதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், வேற எந்த இந்த சப்டிவிஷன் ஆர் கேஸ்டில் வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வயது வரம்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இது வந்து ஒரு என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் கூட்டுறவு பயிற்சியும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சில டிகிரிக்கு வந்துட்டு படிச்சிருந்தா கூட்டுறவு பயிற்சி வந்துட்டு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், என்னென்ன படிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே அதிலிருந்து வழங்கக்கூடிய முதுநிலை வாணிப மேலாண்மை பட்டம் அப்படி பெற்றிருந்தா இது தேவையில்லை. பிகாம்ல வந்துட்டு கூட்டுறவு பண்ணியிருந்தாலோ, எம்காம்ல வந்துட்டு கூட்டுறவு பண்ணியிருந்தாலோ, இதே எம்ஏல வந்து கூட்டுறவு பண்ணியிருந்தாலோ, பிஏல கூட்டுறவு பண்ணியிருந்தாலோ, பிகாம்ல கூட்டுறவு பண்ணியிருந்தாலோ, இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷனுங்கிறது கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்கலைக்கழக மானிய குழுவால் யூஜிசியால் அப்ரூவல் பண்ண
ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு கோஆப்ரேட்டிவில் வந்துட்டு முதுநிலை பட்டப்படிப்பில் வந்து நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட்டுறவில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கூட்டுறவு சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி விதவைகள் இவங்களுக்கு மட்டும் 250 ஃபீஸு, மற்ற எல்லாருக்கும் 500 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பேமெண்ட் அப்போ. வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது என்னென்ன வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு 50 கேபியில் இருக்கணும். ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். இதே வந்துட்டு உங்கள் சிக்னேச்சரும் அதே தான் ப்ராசஸ் தான், அதே ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 200 கேபியில் இருக்கணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் 200 கேபியில் இருக்கணும். பிடிஎஃபாக இருக்கணும். இதெல்லாம் ஃபோட்டோ மட்டும் தான் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மெட்டு, மற்றது எல்லாமே பிடிஎஃப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இதே டிஃப்ரெண்டபிள் பர்சனாக இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு 200 கேபியில் இருக்கணும், அதோட சான்றிதழ். இதே ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் 200 கேபியில் இருக்கணும், பிடிஎஃபாக தான் இருக்கணும். முன்னாள் ராணுவத்திற்கான சான்றிதழ் இருந்தாலும் 200 கேபியில் பிடிஎஃபாக இருக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் 200 கேபியில் பிடிஎஃபாக இருக்கணும். இதே வந்துட்டு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா, அதாவது அவங்க சொன்ன டிகிரி ஒரு சில டிகிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கூட்டுறவு சான்றிதழே தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோஆப்ரேட்டிவ் அதோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கான டிகிரி இருந்தாலும் அதுவும் வந்து 200 கேபியில் பிடிஎஃபாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேன் செஞ்சு தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாமு, அதில் 200 கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 3 நாளுக்குள்ளார அதை ஏதோ ரீவால்யூஷனுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம், கொஷின்ஸ் எதாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90 நாட்குள்ளார அதுக்குள்ளார போயிட்டு என்ன ஒரு ப்ராப்ளமோ அதை வந்து நீங்கள் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெல்ப் டெஸ்க்னால் இது ஏதாவது அவங்களோட ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 043282855151 அப்படிங்கிற நம்பரில் வந்துட்டு டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா drbpblr2022@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியிலையும் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். ஓகே, கோஆப்ரேட்டிவ் முடிச்சவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்ல ஜாப் தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.